Good morning, praise Lord, welcome to this video. என்னை ரட்சிப்புக்குள்ளே நடத்தின சாது தொண்டைமான் முன்னாடி நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். அவர் நாங்கள் நிறைய பேர் அங்கே அவர் பேசும்போது உக்காந்துட்டு இருந்தோம். நான் மட்டும் இல்லை, கசின்ஸு, என்னோடய பிரதர் எல்லோரும் அங்கே இருந்தோம். ஸ்கூல் பிள்ளைகளாக நாங்கள் அங்கே இருந்தோம். இது நடந்தது மதுரையில், எங்கள் அங்கிள் வீட்டில் நடந்தது. எங்கள் கசின்ஸுக்கிட்ட அவர் நிறைய தடவை அவர் அங்கே பேசியிருக்காரு. ஆனால் நாங்கள் இருக்கும்போதும் அவர் அன்றைக்கி வந்தார். எல்லோரும் பைபிள் வாசிச்சிங்களா அப்படின்ற மாதிரி அவர் கேட்டார். சில பேர் வாசிக்காமல் வாசித்தோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போனா என்ன வாசித்தோம், பொய் சொல்கிற பற்றியா அப்படின்லாம் அவர் சொன்னார். ஸோ அதுக்கப்புறம் நிறைய வேதாமத்தில் நான் தேடி வாசித்தது உண்டு. அதில் பிரசங்கி 1:10 பார்த்திங்கன்னா, இதை பார், இது நூதனம் என்று சொல்லப்படத்தக்க காரியம் ஒன்று உண்டோ, இது நமக்கு முன்னுள்ள பூர்வ காலங்களிலும் இருந்ததே, முன்னிருந்தவைகளை பற்றி ஞாபகம் இல்லை, அப்படியே பின்வரும் காரியங்களை பற்றியும் இனிமேல் இருப்பவர்களுக்கு ஞாபகம் இராது அப்படின்னு சொல்லிட்டு சாலமோன் சொல்லியிருக்காரு. ஸோ நிறைய காரியங்கள் கர்த்தர் திரும்ப முன்னாடி நடந்ததே தான் திரும்ப நடந்து வருது. ஸோ திரும்ப எங்களுடைய பாஸ்டரை பார்த்திங்கன்னா பைபிளில் டோட்டல் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சிருப்பார். அதாவது வேதாகமம் பூரணமும் பரிபூர்ணமானது அப்படின்ட்டு இருக்கு. ஸோ இது கர்த்தர் ஒரு ரெக்கார்டு க்ரியேட் பண்ணியிருக்காரு. ஸோ புதுசாக எதுவும் நடக்கிறதில்ல, திரும்ப அதே மாதிரியான காரியங்கள் நடக்கிறது தான் நான் பார்த்துருக்கேன். என்னுடைய லைஃப்லேயும் நான் பார்த்துருக்கேன். நிறைய தடவை பார்த்திங்கன்னா ஆதியாகமம் 20 பார்த்திங்கன்னா அந்த ஆபிரகாம் சாராளை எடுத்துகிட்டு போயிட்டு ஏதோ ஒரு ராஜா வீட்டில் விட்டுறார், பயந்து போய் அங்கே விட்டுறாரு. ஆனால் கர்த்தர் தேவன் இரவிலே அபிமெலேக்குக்கு சொப்பனத்திலே தோன்றி, நீ அழைப்பித்த ஸ்திரீ நிமித்தம் நீ செத்தாய், அவள் ஒருவனுடைய மனைவியாக இருக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு. இதில் நிறைய 2-3 தடவை நடக்குது. ஈசாக்கும் இதே மாதிரி சம்பவம் அவங்க லைஃப்லேயும் நடக்குது. அதுபோல் திரும்ப மனுஷன் அதே தவறுகளை நம்ம செஞ்சு திரும்ப கர்த்தர் சொல்லும்படியாக இருக்குது. ஸோ இன்றைக்கி லோத்தின் அனுபவத்தை பார்த்தாக்கா, தூதர்கள் சொல்கிறாங்க, நாங்கள் இந்த ஸ்தலத்தை அழிக்கப் போகிறோம், இவர்கள் கூக்குரல் கர்த்தருடைய சமூகத்தில் பெரிதாக இருக்கிறது, இதை அழிக்க கர்த்தர் எங்களை அனுப்பினார் என்றார்கள் அப்படி சொல்லிட்டு. ஸோ என்னோட கூட தூதர்கள் இருக்கிறாங்க. ஸோ நான் கோயம்புத்தூர் அந்த பட்டணத்தில் நான் படித்தேன். ஸோ என்னுடைய மாமியார், என்னுடைய அத்தை தான் அங்கே அவங்க வீட்டில் தான் என்னை கொடுத்துருக்கு. நான் ஒரு 5 years அங்கே இருந்து அவருடைய காரியங்கள் ஸ்டடி பண்ணேன். அத்தோடு நான் சபையில் இருந்து கற்றுக்கொண்டேன். மோரோவர் நான் எலக்ட்ரானிக்ஸ் என்ஜினியரிங்கும் நான் படித்தேன். ஸோ கர்த்தர் என்னை உருவாக்கியிருக்காரு. ஸோ ஒரு அவிசுவாசி அல்லது பின்மாற்றமான சப்பானி விசுவாசிகள் இதெல்லாம் இந்த மாதிரியான காரியங்களை நான் அங்கே கற்றுக்கொண்டேன். ஸோ திருமணம் ஆன பிறகு நான் அவங்க வீட்டுக்கு நான் போகும்போது, நான் தனியாக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ காரணத்தினால நான் கல்லூரிக்கும் போக வேண்டியதாக இருந்தது. டிகிரி சர்டிஃபிகேட்லாம் வாங்கிட்டு நான் அவங்க வீட்டுக்கும் நான் போகும்போது, ஏன் தனியாக வந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சண்டைகளை ஆரம்பித்தாங்க. தூதன்
அங்கே நின்றுட்டு இருந்தார். நான் நிறைய தடவை தூதன் அங்கேருந்து என்னை போயிடும்படி அங்கே சொல்வார். என்னுடைய மாமியார் அவங்களும் வந்து என்னை மாதிரி ரட்சிக்கப்பட்டவங்க தான். ஆனால் அதான் சப்பானி தன்மை உடையவங்க. ஆனால் அவங்களுக்கும் வந்து கர்த்தர் தூதர் பாதுகாவலை வச்சிருக்காருன்றதை நான் அங்கே கற்றுக்கொண்டேன். ஸோ அந்த தூதன் வந்து நீங்கள் வந்து போயிடு அப்படி சொல்லிவிட்டு என்னை எச்சரித்ததுனால நான் வாசல்லையே நின்று ஓடியே போயிட்டேன். ஐ ஃப்ளட். இது வந்து அங்கே ரொம்ப நாள் பேசு பொருளாக அங்கே இருந்தது. நான் ட்ரெயினில் கோவை எக்ஸ்பிரஸில் ஏறி நான் ஊருக்கு வந்துட்டேன். யார்கிட்டையும் நான் இதை சொல்லவும் இல்லை. ஆனால் மற்றவங்க குடும்பத்துலேயும் மற்ற நெய்பர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இதை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ லோத்துவும் பார்த்திங்கன்னா தூதர்களால் எச்சரிக்கை பெற்று அங்கேருந்து இஸ் ஃப்ளீயிங் ஃப்ரம் சோதம் அப்படி போகும்போது ஏதோ ஒன்று நடக்குது. தூதர்கள் வந்து எச்சரிக்கிறாங்க அப்படின்னா வந்து நம்ம எச்சரிப்பாக இருக்கிறது நல்லது. ஷேர் பண்ண வேண்டும்.